வாங்க. நமஸ்காரம். வாங்க வாங்க. சார், இவங்க பெங்களூர் பார்ட்டி. நம்ம கலை நிகழ்ச்சிக்காக போன மாசமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப உங்ககிட்ட பேசி தேதியை முடிவு பண்றதுக்காக வந்திருக்காங்க. 1 hour வெயிட் பண்றீங்களா? நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். மன்னிக்கணும் சார், நாங்க அடுத்த பிளைட்லயே போகணும். எங்க விஷயத்தை பேசி முடிச்சிட்டு 10 நிமிஷத்துல அனுப்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். சொல்றேன். ரூபா, நீ பாப்பா கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அப்பா, நான் அப்புறமா வந்து உங்க அம்மாவை பாக்குறேன். அம்மா. ராமதுளசி. அம்மா. வந்துட்டியாமா? வந்துட்டேம்மா. பொம்மை எல்லாம் வித்துட்டியா? வித்துட்டேம்மா. இந்தாம்மா 50 ரூபாய். 50 ரூபாயா? ஏது இவ்வளவு பணம்? அந்த ஐயா கொடுத்தாங்க. புண்ணியமா, நல்லா இருக்கட்டும். ஏமா, கம் புதுசு போல இருக்கே. ஆமாமா. ஏது? அந்த அம்மா கொடுத்தாங்க. அவங்களுக்கு நன்றி சொன்னியா? தேவையில்லம்மா, உங்களை பாக்கிறதுக்காக நானே வந்திருக்கேன். வாங்க வாங்க. பாத்தீங்களா, உங்களை வச்சுக்கிட்டே என் பொண்ணு எனக்கு விளையாட்டு காட்டுறா. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாமா. அதுல முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோராவது சாப்பிடுங்க. இது என் வீடு மாதிரி, எனக்கு எதுக்கு உபச்சாரம்? நீங்க ரொம்ப நல்லவங்க. என் பொண்ணு சொன்ன உங்களை பத்தி. உங்களை கண்ணு தெரியாதுன்னு இன்னைக்குதான் பாப்பா சொல்லிச்சு. பிறவிலேயே அப்படித்தானா? இல்லம்மா, சில வருஷங்களுக்கு முன்ன ஒரு விபத்துல என் தலையில அடிபட்டு அந்த அதிர்ச்சியில எனக்கு பார்வை போயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பார்வை வரும்படியா செய்யறதுக்காக பிரகாஷ்ங்கிற பையன் எனக்கு தம்பி மாதிரிங்க. அவன் பணத்துக்காக கல்கத்தா போயிருக்கான். அது இருக்கட்டும், உங்களை கண்ணு ஆபரேஷன் பண்ணி பார்வை வரும்படியா நான் செய்யறேன். என்னால எதுக்கு உங்களுக்கு வீண் செலவும் சிரமமும்? அப்படி இல்ல, உங்களுக்கு பார்வை கிடைச்சா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? உங்களை பாக்குறதுக்காக அவரும் ஆவலா புறப்பட்டாரு, ஆனா வர முடியல. யாரு? உங்க கணவரா? கணவராக போறவரே. வர ஆவணி மாசம் எங்களை கல்யாணம். அப்படியா? நல்லபடியா இருக்கட்டும். ஏதோ போன ஜென்மம்னு ஒண்ணு இருந்து அதுல நம்ம அக்கா தங்கியா இருந்திருப்போமோ என்னமோ. இந்த ஜென்மத்துல என் மேல நீங்க எவ்வளவு அன்பு இறக்கவும் காட்டுறீங்களே. உங்களுக்கும் உங்க வருங்கால கணவருக்கும் என் வாழ்நாள் எல்லாம் கடமைப்பட்டிருக்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்களுக்கு இந்த குழந்தை மேல ஏற்பட்ட அன்புதான் எல்லாத்துக்கும் காரணம். நான் போய் டாக்டரை பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன். நான் வரேன். வரேன் பாப்பா. என்ன டாக்டர்? இவங்களுக்கு பார்வை வருமா? டாக்டர், ஆபரேஷன் பண்ணா நிச்சயமா வரும். அப்ப ஆபரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க டாக்டர். ஓய், இன்னும் 2 நாள்ல வச்சுக்குவோம். கடவுளே, எங்க அம்மாக்கு பார்வை வந்து என்ன பார்க்கணும். அப்போ நானும் எங்க அம்மாவும் உன்னை தினம் வந்து கும்பிடுறோம். கவலைப்படாதம்மா, உங்க அம்மாவுக்கு கண்டிப்பா கண் பார்வை கிடைக்கும். நிஜமா கிடைக்குமா தாத்தா? கட்டாயமா கிடைக்குமா. கடவுளை நம்பிட்டா கைவிடவே மாட்டார். பாமா, சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். இங்க எங்களுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. வீட்டுல வேற நிறைய இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல 4-5 நாள் நான் எப்படி வெளியூர் வர முடியும்? சார், நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த கலைநத்தத்தை கட்டி முடிச்சு உங்க கையால திறப்போட நடத்தணுங்கிறதுக்காக தான் சார் காத்துருக்கோம். சார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவங்க கலை மன்றத்துக்கு நாம தான் ஸ்பெஷல் ஷோ நடத்தி வசூல் பண்ணி கொடுத்திருக்கோம். அப்படியா? நான் போயிட்டேன்னா வேற எல்லாம் யார் கவனிக்கிறது? வாங்க வாங்க. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன விசேஷம்? நம்ம கலைமன்ற திறப்பு விழா சம்பந்தமா வந்திருக்கோம். ஐயா கண்டிப்பா வரணும். ஆமாங்க, முக்கியமான விஷயம். அவங்க விரும்பி கூப்பிடுறாங்க, போயிட்டு வாங்க. அப்படின்னா வா, 2 பேரும் போயிட்டு வரலாம். நான் எப்படி வர முடியும்? நாளைக்கு அந்த அக்காவுக்கு கண் ஆபரேஷன். நான் பக்கத்துல இல்லனா நல்லா இருக்குமா? கரெக்ட். நீ பக்கத்திலே இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற சௌரியம் எல்லாம் செய்து கொடு. ஓகே, நீ போய் பெட்டி எடுத்து வை. கொஞ்சம் இருக்கீங்களா? ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.